ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியூவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. ஒரு பைப் லைன்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிளாஞ்சஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஃபிளாஞ்சஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பைப் லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் ஆஃப் பிளாஞ்சஸ் வைக்க முடியுமா? டைப் மீன்ஸ் அதோடைய ரேட்டிங்ஸ் வேற வேற ரேட்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரே சைஸ்ல இருக்கக்கூடிய பிளாஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணி வெல்டிங் அடிப்பாங்களா, இல்ல அந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கீங்களா, இது அப்ளிகபிள் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு பைப் லைன்ல பாத்தீங்கன்னா அது நிறைய ஸ்டெப்ஸ் கடந்து வருங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அது பாத்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் பண்ண முடியும். அந்த ஃபேப்ரிகேஷன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபீல்டில் ஃபேப்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைப் லைனை டிசைன் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிசைன் எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு சூட்டபிளா அந்த டிசைன் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்ரூவல் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய என்ன ஃப்ளூயிடு, எவ்வளவு டெம்பரேச்சர், எவ்வளவு ப்ரெஷர், இது இந்த ஷெட்யூலுக்கு இந்த ரேட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்ரூவல் தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கு என்ன டைப் ஆஃப் வெல்டிங் பண்ண போறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ரூவல் தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெல்டர், இந்த வெல்டர் என்ன குவாலிஃபைடு வெல்டரு, என்ன டைப் ஆஃப் வெல்டரு, அந்த வெல்டருக்கு என்ன குவாலிஃபைட் டெஸ்ட் வச்சு அவங்கள வெல்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெல்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெல்டிங் குவாலிட்டி செக்ஸ் இருக்கு. இந்த குவாலிட்டி செக்ஸ் பாத்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், என்டிடி டெஸ்ட் பண்ணும்போது என்ன கோட்ஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் போஸ்ட் வெல்டர் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா, அதோட அப்ரூவல். அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணலாமா இல்ல கோல்டன் ஜாயிண்டா கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 8 ஸ்டெப் இருக்கு. இந்த 8 ஸ்டெப்பையும் நம்ம ஃபர்ஸ்ட் டீடைல்டா பார்ப்பாங்க. பார்த்து அந்த அப்ரூவல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ரெண்டாவது, இவர் கேட்ட கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பைப் லைன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஃபிளாஞ்சஸ் வைக்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஒரு பைப்பை டிசைன் பண்றது எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோடைய ப்ரெஷர் பிளஸ் அதோடைய ஃப்ளூயிடுக்கு என்ன ஃப்ளூயிடு, அதோடைய ஃப்ளோ எவ்வளவு ஃப்ளோ போகணும், ரெண்டாவது அதோடைய கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. இது போக நிறைய பேராமீட்டர்ஸ் இதுல ஆட் பண்ணுவாங்க. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஒரு பைப்பிங் சிஸ்டத்தை நம்ம டிசைன் பண்ண முடியும். முதல் மெயினா ஒரு காமனா எதை பேசிக்கா எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் எடுப்பாங்க. இந்த ப்ரெஷர், இந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிடு, இவ்வளவு கரோஷன் ஆகக்கூடிய ஃப்ளூயிட்ல பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பைப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த பைப் பாத்தீங்கன்னா பொதுவாக ஷெட்யூல் இருக்கு. இதுல ஸ்டாண்டர்டு, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு இதோட ஷெட்யூல்ஸ் இருக்கு. 40 ஷெட்யூல்ல இருந்து 160 ஷெட்யூல் வரைக்கும் பாத்தீங்கன்னா பைப் லைன்ஸ் இருக்கு. இந்த பைப் லைன்ல ஷெட்யூல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பைப்போடைய அவுட்டர் டயாமீட்டர் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய இன்னர் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஷெட்யூல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னர் திக்னஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 40 ஷெட்யூல் சொல்றது ஸ்டாண்டர்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடியது என்னன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 ஷெட்யூல் இருக்கும், அப்புறம் 120 ஷெட்யூல் இருக்கும், அப்புறம் 160 ஷெட்யூல் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெட்யூல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைன்ல இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பைப்பிங் சிஸ்டம் ஒரு பைப் லைனை எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன ப்ராசஸுக்கு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவோம். இந்த பைப்பிங் சிஸ்டத்துல என்ன டைப் ஆஃப் ஃபிளாஞ்சஸ் வைக்க போறோம், அதாவது இந்த பைப் லைன்ல ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதே ஷெட்யூல் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளாஞ்சோட ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏஎஸ்எம்இல பாத்தீங்கன்னா ஏஎஸ்எம்இ B16.47 ஆர் B16.50 இந்த ரெண்டு கோட்ஸ் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஞ்சோடைய கோடு. இந்த கோடு பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைன்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபிளாஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரேட்டிங்ல இருந்து 250 to 2500 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் இருக்கு. அதாவது 150, 300, 600, 900, 1500, 2500
இதில் வந்து இப்போ 1 இன்ச் பைப்பில் வந்து 150 ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், போல்ட் வந்து நம்பர் ஆஃப் போல்ட்ஸும் கம்மியாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதே இது 1 இன்ச்சில் வந்து ஒரு 900 ரேட்டிங்கில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 150 ரேட்டிங்கை விட இதோடைய திக்னஸ் அதிகமாக இருக்கும், போல்ட்டோடைய நம்பர் ஆஃப் போல்ட்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்கும், அதோட ஹோல் திக்னஸ் ஹோலோடைய டயாமீட்டரும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வரக்கூடிய ப்ராசஸ் ஃப்ளூயிடோடைய ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்க முடியும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைனில் வந்து இப்போ ஒரு 40 ஷெடியூலில் எடுத்துட்டாங்க, இல்லை ஒரு 80 ஷெடியூலில் இருக்கக்கூடிய பைப் லைன் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டாக வரக்கூடியது. இப்போ ஸ்டீம் லைன், மீடியம் ப்ரெஷர் ஸ்டீம் லைனில் ஒரு 80 ஷெடியூலில் இருக்கக்கூடிய ஒரு பைப் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 600 ரேட்டிங் வரைக்கும் உங்களுக்கு அலௌடுனா 300 ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது டவுன் ஸ்ட்ரீமில் வரும்போது யூஸ் பண்ணலாம். அந்த இப்போ ஒரு பிஆர்டிஎஸ் இருக்குது, ஒரு பிஆர்வி இருக்குது, இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ப்ரெஷர் சேஃப்டி வால் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ரெஷர் வந்து இந்த சிஸ்டத்துக்கு வழியாக வந்து ரிட்டர்ன் ஆகி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். இந்த காரணங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரும் இது கம்மியாகிறதுனால ஒரே பைப் லைனில் வந்து உங்களுக்கு வந்து ஷெடியூல் கம்மியாக ஒரே ஷெடியூல் இருக்கக்கூடிய பைப் லைனில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஷெடியூல் வந்து ஹையராக இருக்கலாம், ஆனால் ஃப்ளாஞ்ச் ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாக போகக்கூடாது, அதோட கம்மியாக இருந்தாச்சுன்னா அக்செப்டபிள். இப்போ உங்களுக்கு 80 ஷெடியூலில் வந்து 600 வந்து போட வேண்டிய இடத்துல நீங்கள் 300 போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 போடக்கூடாது. ஏன்னா பைப் லைன் வந்து எப்படி டிசைன் பண்ணிப்போம்னா ஒரு ப்ரெஷர் வந்து 9 kg/cm² வருதுன்னு நம்ம வந்து அதை வந்து ஒரு கால்குலேஷன் பர்பஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 80 ஷெடியூல் பைப் வச்சுருப்போம். அதே லைனில் வந்து இந்த 9 kg வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ல போயிட்டு 5 kg மாறுது. 5 kg மாறி உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னா அதே 80 ஷெடியூலில் இருக்கக்கூடிய பைப்பில் நீங்கள் வந்து 300 ரேட்டிங் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்ச் வந்து போடலாம். ஓகேங்களா? அதே இது 9 kg வரக்கூடிய லைனில் உங்களுக்கு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 kg ஹையரில் போகும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து 1500 இந்த பைப் லைனில் போடக்கூடாது. புரியுதுங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பிஎஸ்வி, பிஆர்வி இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் டவுன் ஆகும். டவுன் ஆகக்கூடிய இடத்துல சேம் ஷெடியூலில் இருக்கக்கூடிய பைப் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே இது ஒரே லைனில் இருக்கக்கூடிய பைப் லைன்ஸில் வந்து இந்த மாதிரி ஷெடியூல் கம்மி பண்ணி, அதாவது இந்த ரேட்டிங்ஸ் கம்மி பண்ணி ஃப்ளாஞ்சு வந்து போடுறது மாதிரி நான் பார்த்ததில்ல. 5 இன்ச்சு பைப்பில் ஒரு 4 இன்ச்சு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பைப்பாக ஆனால் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ப்ராசஸில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசர்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து பைப் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்குள்ள ரெடியூசர்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் ரெடியூசர், எசென்ட்ரிக் ரெடியூசர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் அடிச்சு அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளாஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ரேட்டிங் வந்து சேமாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல 4 இன்ச்சு 300 யூஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இங்கே ரெடியூசர் வந்து 2 இன்ச் இருக்கும், ஆனால் 300 ரேட்டிங் தான் நீங்கள் வந்து ஃப்ளாஞ்சஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமே தவிர ஒரு பைப் லைனில் வந்து ஒரே இதில் 900 ரேட்டிங்கும் 1500 ரேட்டிங் இருக்கக்கூடியது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸுக்கு வேணால் மேபி யூஸ் பண்ணலாம். நான் காமனாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஷெடியூல், சேம் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டவுன் ஸ்ட்ரீமில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது வேணால் சேம் ஷெடியூல் உள்ள பைப் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரேட்டிங் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா சேம் ஷெடியூல் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா ஷெடியூல் வந்து ஏற பைப்புடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த இதை போட மாட்டாங்க. எப்படி தான் நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாலும் காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ப்ளஸ் அந்த இடத்துல தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் QC சிஸ்டத்தில் வந்து அப்ரூவல் எல்லாமே இந்த மாதிரி வாங்கி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய பைப் லைனில் வந்து டிசைன் பண்ணும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம அந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபீல்டில் வந்து நம்மளால் ஃபேப்ரிகேஷனே பண்ண முடியும், இல்லாமல் பண்ண முடியாது. இந்த டிசைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே அப்ரூவல் இருக்குது.
அப்ரூவல் பண்ணி அதை வந்து டயக்ராமாக வந்ததுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தான் மெட்டீரியல் வாங்குவோம். அந்த மெட்டீரியல் வாங்கி அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைனில் வேறு வேறு ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சஸ் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடியதா சொல்லிட்டு கன்ஃபியூஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச ரீசனபிள் ஆன்சர்ஸ் வந்து இதெல்லாம் தான். மேபி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து வேறு மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருந்தீங்களாலோ இல்லை இந்த நான் சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து எந்த மாதிரி முறைகளில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பைப்லைனில் ஒரே சைஸ் அதாவது ஒரே ஷெடியூல் இருக்கக்கூடிய பைப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டிங்களுடைய ஃப்ளாஞ்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிஆர்டிஎஸ், பிஎஸ்வி, பிஆர்வி அந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீமில் வந்து சில டைமில் சேம் ஷெடியூல் பைப் யூஸ் பண்ணாலும் அதாவது கம்மியான ரேட்டிங் கூடிய ஃப்ளாஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பைப் ரேக்கில் வந்து மேக்ஸிமம் வந்து நடக்கும். ஆனால் வந்து ஷெடியூல் கம்மியான பைப்பு யூஸ் பண்ண மாட்டோம், சேம் ஷெடியூலாக இருக்கும். அதில் வந்து ப்ரெஷர் ரேட்டிங் கம்மியான ஃப்ளாஞ்சஸ் வந்து அந்த இடத்துல கட் பண்ணி இறக்குவாங்க. ஓகேங்களா? இதுதானே தவிர மற்றபடி ஒரே பைப் லைனில் வந்து ஒரு எண்டில் வந்து 300 ரேட்டிங்கும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 900 ரேட்டிங் உள்ள ஃப்ளாஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஓகேங்களா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து ஏதாவது சரியாக இருந்தோ இல்லை தப்பாவோ உங்களுக்கு வேறு மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிளானில் பார்த்துருந்தீங்களாலும் சொல்லுங்கள். உங்களுடைய நாலேஜ் வந்து நம்முடைய சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.